இன்றைக்கு இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோனா, விஜயும், த்ரிஷாவும் இணைந்து திருமண விழாவுல கலந்து கொண்டதுதான். ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய குடும்ப திருமண விழாவுல விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் ஒரே மாதிரியான ஷேட்ஸ்ல ட்ரெஸ் அணிஞ்சுட்டு போய் கலந்துகிட்டு இருக்காங்க. எப்பவுமே விஜய் அவர்கள் ஒரு பொதுவான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணு தனியா போவாரு, இல்ல அதற்கு முன்னாடி எல்லாம் அவருடைய மனைவியோட போயிருக்கிறாரு. ஆனா இப்போ த்ரிஷா அவர்களோட போறாரே அப்படின்றது பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பா அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்கு. இதே மாதிரியான ஒரு வெள்ளிக்கிழமை தான், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மீது டிவோர்ஸ்க்காக ஃபைல் பண்ணியிருந்த பெட்டிஷன், அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியாகி ரொம்பவே பேசும் பொருளா மாறி ஒரு பெரிய டிஸ்கஷனையே ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த பெட்டிஷன் எப்படி வெளியில வந்தது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும், அந்த பெட்டிஷன்ல அவங்க குறிப்பிட்டிருந்த விஷயங்கள் விஜய் அவர்கள் மேல பல விதமான சந்தேகங்களையும் ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தி இருந்தது. ஆனா இப்போ விஜய் அவர்கள் அந்த பெட்டிஷன்ல குறிப்பிட்டது போலவே இன்னொரு நடிகையோடு அவருக்கு உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ற வகையில விஜய் அவர்கள் இன்றைக்கு த்ரிஷாவோட ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாரு. இது எதனால பண்றாரு, எதனால இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்ற கேள்விகள் பல பேருக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் தன்னுடைய கருத்து, தன்னுடைய நீதியை கேட்கிற வகையில ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்களாம். அந்த செய்தி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்றத அவரே வெளியில சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில இந்த ஒரு நிகழ்ச்சியில த்ரிஷா அவர்களோட கலந்துட்டு இருக்கிறாராம். இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் மேல விமர்சனமாக இதுல வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நான் தவறே பண்ணாலும், என்னுடைய மனைவியை தாண்டி வேற ஒரு உறவுல நான் இருந்தாலும் எனக்கு பின்னாடி ரசிகர்கள் வரதான் செய்வாங்க, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தன போக்குல இந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவியை மனைவியினுடைய பெட்டிஷன் வெளியில வந்தும் இந்த மாதிரி விஜய் அவர்கள் த்ரிஷாவோட போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அது மட்டும் இல்லாம இந்த சினிமா உலகுல இப்போ ஒரு சமீபத்துல ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்களும் கெனிஷா அவர்களும், பாடகி கெனிஷாவும் இதே மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சியில ஒரு திருமண விழாவில் அவங்க 2 பேரும் கலந்து கொண்டு அதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசும் பொருளா மாறுச்சு. இப்படி எல்லாருமே திருமணம் கடந்து வைக்கக்கூடிய உறவு, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை நார்மலைஸ் பண்றக்கூடிய ஒரு கல்ச்சரை இந்த சூழல்ல கிரியேட் பண்றாங்களோ அப்படின்றது தான். த்ரிஷா அவர்கள் நான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்கேன், இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அப்படி இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் பண்றதா இருக்கட்டும். ஜெயம் ரவி அவர்களும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்றாரு. இதெல்லாம் எப்படி சரிவா வரும்? ஒரு தலைவராக இருக்கிறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு இப்படி ஒரு செயல் செய்யறது அப்படின்றது எந்த வகையில ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா அவருடைய ரசிகர்களுக்கே இது ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. பர்சனல் லைஃபை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி பல பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பொதுவெளியில வந்துட்டாரு, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரியான கேள்விகள் வரதானே செய்யும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கம் இல்லாம இருந்தாருன்னா அவர் எப்படி அவரை பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரு, அவர்களும் இப்படி நெறி தவறிதானே நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இந்த திருமண விழாவில் த்ரிஷா அவர்களோட கலந்து கொண்டதா இருக்கட்டும், சங்கீதா அவர்கள் முன்வைத்த அந்த பெட்டிஷன்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு ரசிகராகவோ இல்ல ஆதரவாளராகவோ இல்ல ஒரு விமர்சகராகவோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.